மானாமதுரை அருகே சாதியின் பெயரை சொல்லி நீ எல்லாம் புல்லட் ஓட்டுவியா என கூறி புல்லட் ஓட்டியதால் ஒரு இளைஞரை கையில் வெட்டியுள்ளனர். நடந்தது என்ன பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ளது மேலப்பிடாவூர். இவ்வூரில் சாதிய ரீதியான பிரச்சனைகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வூரில் அதிகம் வாழும் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் அடிக்கடி சாதியின் காரணத்தால் மோதல் போக்கு நீடித்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமன் செல்லம்மா தம்பதிகளின் மகன் ஐயாசாமி சிவகங்கையில் உள்ள அரசு கல்லூரியில் சேர்ந்துள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஐயாசாமியின் தந்தை சிறுவயதிலேயே இறந்துவிடவே சித்தப்பாவின் பராமரிப்பில் வாழ்ந்து வருகிறார். இவர்கள் ஊரில் சற்று வசதியாக இருந்து வரும் நிலையில் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு ஆகியோருக்கு இது பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஐயாசாமி கல்லூரிக்கு சென்று வருவதற்காக அவரது சித்தப்பா கடந்த ஆண்டு புதிதாக புல்லட் பைக் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். கல்லூரியில் இருந்து ஐயாசாமி புல்லட்டில் வீட்டிற்கு திரும்பிய போது அவரை வழிமறித்த மூவரும் அவரிடம் சண்டையிட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றவே நீ எல்லாம் புல்லட் ஓட்டுவியா என கூறி கையில் வெட்டியுள்ளனர். உடனடியாக பொதுமக்கள் அவரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் குடும்பத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் பூமிநாதன் வீட்டையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் ஆதி ஈஸ்வரன், வினோத், வல்லரசு ஆகிய மூவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலேஜ் போயிட்டு வந்தேன் வண்டியில வேகமா வந்த உடனே என்ன எங்களை மிந்தி போற, நாங்க போறோம், இவங்க போய்கிட்டு இருந்திருக்காங்க. என் மையன் வேகமா ஓட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வேகமா ஓட்டிட்டு போற, வாழ்ட்ட போடுறா அப்படின்னு சொல்லி கழுத்துல அப்படி ஓங்கிருக்காங்க. ஓங்கணுன்னா இந்த கை வெட்டு 3 நரம்பு வந்து வச்சு. அப்புறம் இங்கிட்டு வெட்டிருக்காங்க, இந்த கை வெட்டுனோன்னா என் மையன் பறி வெட்டு கத்தி வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன். நாங்க வீட்டுக்கு ஓடியாரவும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அவங்க வீடு வாசம் எல்லாம் ஒட்டச்சு நொறுக்கி கந்து வந்தா வாழ்ட்ட வெட்டி 2 வீடு, 2 சென்ட்ரிங் வீடு, மீட்டர் பட்டி, இது சுவிட்ச் பாக்ஸ், டீப் லைட்டு, டம்மு, தண்ணி பானை, குழம்பு சட்டி, சோத்து பானை, வீடே நொறுக்கி வாசம் பொட்டல் உடக்கு, டீப்பு, டயர் எல்லாம். நம்ம அவன் முடியாரே வீடு கட்ட முடியல. இவன் 2 வீடு கட்டி நம்மளுக்கு எதிரி அவன் சேர் வர மாதிரி இருக்கேன். நம்ம பார்க்கும்போதுல இப்படி இருக்கான். 2 வீடு ஏன் கட்டி இங்கே இருக்கேன். இவன் புல்லட் ஓட்டுறேன், புல்லட்ல காலேஜுக்கு போறேன், உன் மையன் புல்லட்ல காலேஜுக்கு போறேன். இதுதான் போலீஸ் சொன்னாங்க, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா, கண்டுபிடிச்சு கொடுத்தா நாங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்றோம். நாங்க அதே வழியா கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம கண்டுபிடிச்சோம்னா பயலுக்கு படிக்க போறாங்க, வெட்டிக்கிட்டு போறாங்க, நாங்க பயந்துக்கிட்டு அதை விட்டுட்டோம். இதோட தெரிஞ்சிருவேன் சரின்னு விட்டுட்டோம். அவங்க அம்மாட்ட போய் நேர சொன்னி, உன் மையன் தான் கண்ணாடியை வெட்டுனது, ஒழுங்கா பிள்ளைய வளர்த்துக்க, என் மையங்களுக்கு என்னமா சாச்சுன்னா அடுத்து பிசிஆர் கேஸ் கொடுத்துருவேன். நாங்க நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி பிள்ளைய கண்டிச்சு வைன்னு சொன்னி. சரி நான் கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப சொல்லி இருந்து இப்ப திட்டம் போட்டு அவங்க வெட்டிட்டாங்க. என் மையன் காலேஜுக்கு புல்லட்ல போவேன், புல்லட்ல வருவேன். இதுதான் காரணமே, வேற எந்த விவகாரமும் இல்லை. நாங்க கோயில் பூசாரி வீடு, நாங்க யார் வம்பு தும்பு விளக்க போகவும் மாட்டோம், வரவும் மாட்டோம், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம். என் பிள்ளைகளும் போகாது, நானும் போக மாட்டேன். ஆமா, அவங்க போறாம படுத்து அவங்கள வெட்டுவோம்னு வெட்டுனது.